எல்லாருக்கும் ஹலோ, உங்கள் பாலன் பேசுகிறேன். கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள் தான் இருக்கும். பெருசாக அறிமுகம் வந்து ஒருத்தருக்கு வந்து இருக்காது. பெண்ணுக்கும் சரி, அங்கே இருக்கக்கூடிய ஆணிற்கும் சரி. ஆனால் வெகு குறைந்த நாட்களிலே வந்து பார்த்திங்கன்னா, அழகாக கன்சீவ் ஆகிடுவாங்க. எல்லாமே சீராக போகும். குடும்பத்தில் மகிழ்ச்சியோடு இருப்பாங்க. இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா, நல்லா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னாடியே நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஒருத்தர் முன்னாடியே அறிமுகமானவர்களாக இருப்பாங்க. வசதி வாய்ப்புகள் எல்லாம் சீராக இருக்கும். ஆனால் 8 வருஷம் ஆகியும் 9 வருஷம் ஆகியும் குழந்தை இல்லை அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் வந்து இருக்கும். சரி, ஏன் வந்து ஒரு விமென்னால், ஒரு பெண்கள்னால ஒழுங்காக கன்சீவ் ஆக முடியல? இதற்கும் வீட்டிற்கும் சம்மந்தம் உள்ளதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இருக்குது. 100% இருக்குது. ஒரு பெண்கள் வந்து சீராக கன்சீவ் ஆகி அங்கே வந்து குழந்தை பிராப்தம் ஏற்படணும் அப்படின்னா, பெண்களை ஆளுமை செய்யக்கூடிய 2 மூலைகள் சீராக இருக்க வேண்டும். முதலில் தென்கிழக்கு மூலை, அது மட்டும் அல்லாமல் 2ஆம் நிலையாக வடமேற்கு மூலை. இங்கே பிரதானமாக எந்த மூலையில் தவறு இருந்தால் அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகளினால் சீராக கன்சீவ் ஆக முடிகிறதுல அப்படின்னா அது வந்து தென்கிழக்கு மூலை தான். தென்கிழக்கு மூலை ஏன் பெண்களினுடைய இந்த ஒரு விஷயத்திற்கு மிகவும் முக்கியமான பங்களிக்கின்றது என்றால், தென்கிழக்கு மூலையை ஆளும் அந்த பஞ்சபூதம் எது அப்படின்னா அக்னி. அக்னினா சூடு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். 2வது நிலையாக அதை ஆளக்கூடிய கிரகம் என்பது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன். ஒரு வீட்டில் பெண்கள் எந்த அளவிற்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள், பெண்கள் எந்த அளவுக்கு சாதிக்கின்றார்கள், பெண்கள் அங்கே வந்து ஒருத்தருக்கு பெண் குழந்தை பிறப்பதற்கான பிராப்தம் இருக்குதா, ஒருத்தர் வாழ்க்கையில் பெண் குழந்தைகளை பெற்று அடுத்தடுத்த நிலைகளில் பிஸ்னஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே வெற்றி அடைகின்றார்களா என்பதை குறிப்பது இந்த தென்கிழக்கு பகுதி தான். தென்கிழக்கு பகுதி பெண்களுக்கு மிகவும் முக்கியமான பகுதி. புரியுதுங்களா? சரி, ஏன் வந்து அக்னி தத்துவத்திற்கும் இந்த சுக்கிரனும் எப்படி வந்து இந்த ஒரு ஃபீமேல் கன்சீவ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஓவுலேஷன் நடக்கணும் அப்படின்னா, அதாவது கருவறையில் அந்த குழந்தைங்கிறது சீராக உண்டாகணும் அப்படின்னா அதுக்கு ஒரு மிதமான சூடுங்கிறது தேவை. அந்த சூட்டை நமக்கு ஒரு பெண்ணினுடைய உடம்பில் ஆளுமை செலுத்துவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த அக்னின்ற அந்த பஞ்சபூதம் தான். அதிகமாக சூடு இருந்தாலும் குறைவான சூடு இருந்தாலும் இந்த குழந்தை உருவாவதற்கான சாத்தியம்ங்கிறது அங்கே வந்து தடை பெற்றுவிடும். இது வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் சுக்கிரன் எப்படி ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கையில் முக்கியமான பங்கு வகிக்கின்றது என்றால், ரீப்ரொடக்டிவ் ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லக்கூடிய பெண் திரவங்களை ஆளக்கூடிய கிரகமாக சுக்கிரன் வருவதினால், அது மட்டும் அல்லாமல் ஹார்மோனல் இம்பேலன்சஸ்க்கு முக்கியமான பகுதிகளை ஃபீமேல் ஹார்மோன்ஸ்க்கு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கிரகமாக அங்கே சுக்கிரன் வருவதினால், அங்கே தென்கிழக்கு சார்ந்த தவறுகள் சுக்கிரனினுடைய ஆதிக்கத்தை குறைத்து அக்னியினுடைய தத்துவத்தை தலைகீழாக மாற்றி அங்கே ஹார்மோனல் இம்பேலன்சஸ் கொடுக்கறது மட்டும் அல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஃப்ளூயிட்ஸ் ஆணினுடைய விந்தணுக்களை கருப்பையில் கரெக்டாக எடுத்துகிட்டு போய் சேர்த்தக்கூடிய அந்த வளவளப்பு தன்மையிலிருந்து எல்லாமே பார்த்திங்கன்னா சுக்கிரன் தான் ஆளுமை செய்யும். இது அத்தனை விஷயத்திலையும் தடைபெற்று ஒரு நிலைமை வந்து அங்கே இருக்கக்கூடிய பெண்மணிகள் வந்து தள்ளப்பட்டு விடுவார்கள். எத்தனை மெடிக்கல் டெஸ்ட் எடுத்தாலும் சரி, எல்லாமே நார்மலாக இருக்குது, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த் நார்மலாக இருக்காது, இதுன்னு எல்லாமே சொல்லுவாங்க. ஆனாலும் அங்கே வந்து குழந்தைகள்ங்கிறது வந்து உருவாக மாட்டாங்க. அதில் வந்து ரொம்ப தடை தாமதம்ங்கிறது வந்து ஏற்பட்டுவிடும். புரியுதுங்களா? இது மட்டும் இல்லாமல் பொதுவாகவே குழந்தை உருவாகாத இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அந்த பிசிஓடி, மென்ஸ்ட்ருவல் ஹெல்த்துங்கிறது சீராக இல்லாமல் இருக்கிறது, ஓவுலேஷன் சைக்கிள் கரெக்டாக இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான மெடிக்கல் ரிலேட்டடான அத்தனை விஷயங்களுக்கும் காரணம் என்ன அப்படின்னா அந்த தென்கிழக்கு பகுதி. இது மட்டுமா அல்லது கிடையவே கிடையாது. தெற்கு மையத்தை ஆளக்கூடிய செவ்வாயும் முக்கிய பங்கு வகிப்பதினால் அங்கே இருக்கக்கூடிய மென்ஸ்ட்ருவல் ஹெல்த்தில் இருந்து, ஃபீமேல் ஹார்மோனல் லெவல்ஸில் இருந்து, பிசிஓடி, மென்ஸ்ட்ருவல் ஹெல்த்து, மாதவிடாய் சார்ந்த பிரச்சனைகள், ஃபைப்ராய்ட்ஸ், இந்த மாதிரியான அனைத்து விஷயங்களுக்கும் முக்கிய பங்கு வகிக்கக்கூடியது இந்த தென்கிழக்கு பகுதி தான். தென்கிழக்கு பகுதியில் எந்த மாதிரியான தவறுகள் இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு குடும்பத்தை ஆழ்த்திவிடும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி சுக்கிரனுக்கு இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஒரு வீட்டில் உங்களுடைய மருமகளை குறிக்கக்கூடிய அந்த கிரகமும் வந்து சுக்கிரன் தான். புரியுதுங்களா? சுக்கிரன் எந்த அளவிற்கு சீராக சுக்கிரனினுடைய அலைவரிசைகள் அந்த வீட்டில் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு அங்கே இருக்கக்கூடிய பெண்கள் ஒற்றுமையுடன், மாமியார் மருமகளுக்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையாகட்டும், மகள் அம்மாவிற்கு இருக்கக்கூடிய ஒற்றுமையாகட்டும், மகள்களுக்கு இருக்கக்கூடிய எல்லாமே ஃபீமேல் சார்ந்த பிரச்சனைகளை, ஒரு மென்ஸ்ட்ருவல் சைக்கிள்லேருந்து ஒழுங்காக இல்லாமல் அது இதுன்னு போயிட்டு எப்போவுமே ஹாஸ்பிட்டல் போகக்கூடிய அந்த நிலைமையிலேருந்து மகளை குறிக்கக்கூடிய அத்தனை கவலைகளுக்கும் முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கிரகம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன். சரி, இங்கே எந்த மாதிரியான தவறுதலான விஷயங்கள் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் வந்து கொடுத்துருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முக்கியமாக வடகிழக்கு மூலையில் டாய்லெட் போடுறது.
அங்கே அக்னி தத்துவத்தில் எடுத்துகிட்டு போய் இந்த நீர் போன்ற அமைப்புகளை வந்து நம்ம வைப்பது, அங்கே வந்து ஒரு நிலத்தடி நீர் தொட்டி வாட்டர் சம் போடுவது. அது மட்டும் அல்லாமல் தென்கிழக்கு மூலை மேல் இருக்கக்கூடிய இந்த தென்கிழக்கு மூலைக்கு கரெக்டாக மேலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாட்டர் டேங்கை போட்டுற வேண்டியது. அதுக்கப்புறம் செப்டிக் டேங்க் போன்ற அமைப்புகள். வடகிழக்கு மூலையில் உள் படிக்கட்டு போன்ற அமைப்புகள் அது மிகப்பெரிய ஆபத்தில் கொண்டு போய் இது வந்து விட்டுரும், புரியுதுங்களா? அது மட்டும் அல்லாமல் தென்கிழக்கு மூலை வந்து வெட்டு பட்டு இருக்கக்கூடிய அமைப்புகள், புரியுதுங்களா? இந்த மாதிரியான அமைப்புகள் இங்கே மோஸ்ட்டாக எப்படி எங்கெல்லாம் வந்து இந்த தென்கிழக்கு மூலை வெட்டுப்பட்டிருக்கும் அப்படின்னா, தெற்கு பார்த்த மனைகளில் கார் பார்க்கிங்காக அந்த தென்கிழக்கு மூலையை வெட்டி விடுவார்கள். இந்த மாதிரியான வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஆண் குழந்தைகள் இருப்பார்கள். அங்கே பெண்ணுக்கான அந்த ஒரு இதுங்கிறது இருக்காது. பெண் குழந்தைகள் அது பிறக்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்த ஆண்களுக்கு கல்யாணமானாலும் வரக்கூடிய அந்த பெண்களினால் சுகமான ஒரு வாழ்க்கையை வாழ முடியாது. தாம்பத்திய வாழ்க்கையில் அஃபெக்ட் ஆகிறது மட்டும் அல்லாமல் அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சீவ் ஆகாமல் நிறைய பிரச்சனைகள்ங்கிறத வந்து கொடுத்து பெற்றோம். சுக்கிரனுங்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படின்னா, அந்த மருமகளோட ஆசையாக பழகிறாங்க தெரியுமா அந்த மாமியார், தன் மகள் போல பார்த்து கொண்டு அப்படி அங்கே ஒரு இணக்கமாக இருக்கக்கூடிய அந்த அத்தனை சூழல்களையும் உண்டாக்கக்கூடிய ஒரு பகுதி எது அப்படின்னா இந்த தென்கிழக்கு பகுதி தான். தென்கிழக்கு பகுதியில் அக்னி தத்துவத்தை கொண்ட இந்த பகுதியில் நீர் சார்ந்த அமைப்புகளை கொண்டு வருவது மிகவும் தவறான விஷயம். அது மட்டும் அல்லாமல் உள்படியில் என்ன ஒரு சிக்கல் நடக்குது அப்படின்னா, எல்லாருமே வந்து தெற்கு புறமாகவும் மேற்கு புறமாகவும் உள்படிக்கட்டுகளை அமைத்து கொண்டு விடலாம் என்று பொதுப்படையாக சொல்லிவிடுகின்றார்கள். ஆனால் அது உள்மூலையில் அமைக்கக்கூடாது என்பதை யாரும் தெளிவாக சொல்லுவதில்லை. இதை எப்படி அமைக்கணும்னா, தெற்கில் எப்படி அந்த பகுதியை 9 கூறாக பிரித்து எந்த பாகத்தில் கரெக்டாக அமைக்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய சூக்ஷமங்கள்ங்கிறது வந்து இருக்குது. அந்த அமைப்பில் சீராக உள்படிகளை அமைக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு தெற்கு பகுதி ஒரு வெற்றியை தரும். அது இல்லைன்னா இந்த மாதிரி எப்பொழுதுமே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு கொண்டு ஐவிஎஃப் பற்றி அதிகம் பேசிக்கிட்டு ஏதாவது செயற்கை முறையில் நம்ம இந்த பேபியை வந்து ஒர்க் அவுட் பண்ணிடுவோமா அப்படின்னு மிகவும் குழப்ப நிலையில் போகும் இடமெல்லாம் வீட்டுக்கு வந்தோடனையும் யார் பண்ணாலும் குழந்தைய பற்றி தான் கேட்குறாங்கன்னு மாமியார் ஒரு எரிச்சலுடன் ஒரு மருமகளிடம் அவர்களினுடைய எரிச்சலை காட்டக்கூடிய அத்தனை வீடுகளிலும் முக்கியமாக இந்த மாதிரியான தவறுகள்ங்கிறது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மகளை பற்றி மகளினுடைய உடல்நிலை பற்றி எப்பொழுதுமே கவலை கொள்பவர்களும் சரி, அங்கே ஒரு ஆக்டிவாக இல்லாமல் எப்பொழுதுமே ஒரு சோர்வாக இருக்கக்கூடியது, எப்போவுமே ஏதாவது ஒரு இஷ்யூஸ், எப்போவுமே அதுக்கு டேப்லெட்ஸ் சின்ன வயசுலேருந்தே போடுறது, முக்கியமாக இந்த ஹார்மோனல் டேப்லெட்ஸ், இந்த ஈஸ்ட்ரஜனுக்கு பூஸ்ட் பண்ணுறதுக்கான டேப்லெட்ஸ் அது இதுன்னு போடக்கூடிய அத்தனை வீடுகளிலும் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த விஷயம்ங்கிறது வந்து இருக்கும். எப்பொழுதுமே நிறைய என்ன பேசப்படுது அப்படின்னா, கிழக்கு திறந்துருங்க ஆண் குழந்தை பிறக்கும், ஆண் குழந்தைங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத வலியுறுத்துகின்றோம். ஆனால் நான் எப்பொழுதுமே சொல்லுவது போல வாஸ்துவில் மிகவும் முக்கியத்துவம் அளிப்பது வாஸ்துங்கிறது வந்து பெண் சார்ந்த விஷயம்தான். பெண்ணிற்கு மட்டும்தான் எப்பொழுதுமே இங்கே வந்து முக்கியத்துவங்கிறது அதிகம். யார் வீட்டிலலாம் பெண்கள்ங்கிறது இருக்காங்களோ, பெண் குழந்தை பிறக்கின்றதோ அவர்கள் பொருளாதார நிலையில் மேலோங்கி அடுத்த கட்டம் பிஸ்னஸில் வளரக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் கொடுக்கக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சுக்கிரன்ங்கிற அந்த ஒரு விஷயங்கிறது ரொம்ப சீராக இருக்கணும். பெண் குழந்தை உங்களுக்கு பிறக்குது அப்படின்னாலே நீங்கள் ரொம்ப 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 கொடுத்து வைத்த ஒரு மனிதர்களுக்கு மட்டும்தான், குறிப்பாக முதல் குழந்தை பெண் குழந்தையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மிகவும் பாக்கியம் செய்த ஒரு அமைப்பில் உள்ளீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. 2 ஆண் குழந்தைகள் இருக்கக்கூடிய அத்தனை வீடுகளிலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 100% அங்கே தென்கிழக்கு வெட்டுங்கிறது ஏற்பட்டு அந்த தென்கிழக்கை நீங்கள் வெட்டி ஒரு கார் பார்க்கிங்காக தென்கிழக்கை நீங்கள் வெட்டியதாக நீங்கள் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் தென்கிழக்கை வெட்டவில்லை. அந்த வீட்டிற்கு அடுத்த கட்டத்திற்கு எடுத்து கொண்டு போகும் அந்த பெண் சமுதாயத்தினையே வந்து நீங்கள் உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்கள் அகற்றி விட்டீர்கள். பெண்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலை அமைக்காமல் அந்த வீடு தகுதியற்ற ஒரு நிலைமையில் இருக்கின்றது, ஒரு உயிரோட்டம் இல்லாமல் இருக்கின்றது என்பது தான் நிதர்சனமான உண்மை. அடுத்த வீடியோவில் மற்ற எந்தெந்த ரீசன்ஸ் இருக்குது, சவுத் வெஸ்ட் எப்படி வந்து ஒரு சைல்டு பர்த்துக்கு இம்பார்ட்டன்ஸுங்கிறது வந்து இருக்குது, அது மட்டும் இல்லாமல் ஈஸ்ட்டு எப்படி இதில் ரோல் ப்ளே பண்ணுது அப்படிங்கிற பல அரிய சூக்ஷமங்களை வந்து உங்களுடன் நான் வந்து பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். அதுவரையில் உங்களிடமிருந்து இனிதே விடைபெறுவது உங்கள் பாலன்.